பசுமை விவசாயம் சேனலுக்கு வணக்கம். ஆக்சுவலாக நீங்கள் எங்கள் கார்டனை வீடியோ எடுக்கலாங்கிற ஐடியாவில் வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. நான் எழிலரசி முரளி என்னோடய பேர். சென்னை வடபழனியில் இருக்கேன். சுப்ரபாத் அப்பார்ட்மெண்ட்ஸுங்கிற இடத்துல இருக்கோம். இங்கே ஒரு 58 அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் நானும் ஒரு ஃப்ளாட்டில் இருக்கேன். இங்கே எங்கள் பில்டரே ஒரு பெரிய கார்டன் மாதிரி பண்ணியிருந்தார். டெரஸ் கார்டன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது ஃப்ளோரிங்லேயே இருக்கிற மாதிரி இருந்தது. அது என்னென்னா நிறைய ஸ்வீப்பேஜ் ப்ராப்ளம் இருந்தது. அதனால் நாங்கள் அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு பாட்ஸில் வைக்கலாங்கிற ஐடியாவுக்கு வந்தோம். ஸோ அப்படி வைக்கும்போது நான் வெஜிடபிள்ஸ்க்கு பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். என்ன ரீசன் அப்படின்னா, எனக்கு மெயின் இன்ஸ்பிரேஷன் நம்ம நம்மாழ்வார் ஐயாவும், அதுக்கப்புறம் நம்மாழ்வார் ஐயா தான். மாடித்தோட்டம்னா நம்ம எல்லார் மண்டைக்குள்ளேயும் அந்த விஷயத்தை கொண்டு வந்தவரே அவர் தான். ஸோ விவசாயம்னா அவர் தான் மெயின் இன்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் இவங்க ஜஸ்வந்த் சிங்னு ஒருத்தவங்க இருக்காங்க அண்ணா நகரில். அவங்க ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு பெரிய காடே வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவங்க எல்லா விதமான ஹெர்பல் பிளான்ஸ், லைக் மெடிசினல் பிளான்ஸ் அண்ட் ஃப்ளவர் பிளான்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே வச்சுருக்காரு சிட்டிக்குள்ளே. ஸோ யாரோ எங்கேயோ இருந்து அதெல்லாமோ இவ்வளோ நல்லா பண்ண முடியுது. அண்ட் அவங்க நம்ம கல்ச்சரை அவ்வளோ நல்லா அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதை ஃபாலோ பண்ணுறாங்க, இன்னும் பெட்டராக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நம்ம என்ன தான் பண்ண போகிறோம்னு தோணுச்சு. அண்ட் அவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. லைக் என்னென்னா, சாப்பாடு இல்லாமல் கூட 2 நாள் இருந்துடலாம், அண்ட் தண்ணி இல்லாமல் 2 நாள் இருந்துடலாம், ஆனால் காற்று இல்லாமல் இருக்க முடியாது. பட் காற்று வேணும்னா இயற்கை வேணும், விவசாயம் வேணும், செடிகள் வேணும், மரம் வேணும். இது எதுவும் இல்லாமல் நம்ம மூச்சே விட முடியாது. ஸோ மூச்சு வேணும்னா, நம்ம பிள்ளைங்க மூச்சோடு இருக்கணும்னா, அடுத்த ஜென்ரேஷன் நல்ல காற்றை சுவாசிக்கணுன்னா நமக்கு விவசாயம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொன்னார். எவ்வளோ ஆழமான விஷயம், எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டாருன்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கும் சடனாக நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வேலை செய்கிறதுலலாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல ஆரம்பத்தில். பட் சாப்பாடுங்கிறது அவாய்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். அதை விட முக்கியமான விஷயம் இந்த மூச்சு விடுறது, டெய்லி நம்ம சுவாசிக்கிறது. ஸோ இதுக்கு டெஃபினட்டாக எல்லாருமே செடி வளர்க்க வேண்டியது அவசியங்கிறது புரிஞ்சுது, அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுது. அண்ட் நமக்கே புரியலைன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்படி நம்மளால் புரிய வைக்க முடியும்னு ஒரு ஃபீல் வரும்போது, சரி எதையாவது பண்ணணும் நம்மளும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் எங்கள் இதில் அதுக்கு முன்னாடி ஒரு அசோசியேஷன் இருந்த கமிட்டியில் அவங்களும் நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. லைக் இதை எடுத்து அவங்க எங்கள் பில்டர் என்ன கொடுத்துருந்தாரோ அதை இன்னும் பெட்டராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்கவே. நிறைய ஸ்பேரோஸ் வந்தது, பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப டெய்லி மார்னிங் ஒரு தடவை நின்றுட்டு போகணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் எல்லாருக்குமே. ஈவினிங் உட்காந்துருந்துட்டு போவோம். அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் கோவிட் டைமில் எனக்கு தோண ஆரம்பிச்சிது, சரி அதுக்கப்புறம் அந்த கமிட்டி மாறிச்சு. அப்போ நான் அவங்ககிட்டையும் ரிக்வெஸ்ட் வச்சேன், வெஜிடபிள்ஸ் வைக்கலாம் சார், நம்ம இவ்வளோ இடம் இருக்குது, நமக்கு வெஜிடபிள்ஸ் வைக்கலாம் அப்படின்னு. அப்போ இல்லை அதெல்லாம் சரியாக வராது மேடம், இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு நம்ம பிரிக்கணும், எடுக்கணும், அதெல்லாம் சரியாக வராது, வேண்டாம், சும்மா ஆர்னமெண்டல் பிளான்ஸ் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு அது மட்டுமே இருந்தது. அப்புறம் அது இந்த லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்குது, அதர் ஃப்ளோர் பீப்பிள் பிரச்சனை பண்ணுறாங்க, வேண்டாம் இதை எடுத்து தான் ஆகணும் கார்டனுங்கிற கண்டிஷன் வரும்போது, சரி ஓகே எடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தோம். அப்போ எடுக்கப்போ எனக்கு அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணணுன்னு தோணிடுச்சு. சரி இருக்கிற இடத்த என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். பட் லைக் பாட்டு தான் முடிவாயிருச்சுன்னா டெஃபினட்டாக அதில் ஏதாவது வெஜிடபிள் கொண்டு வந்துடணும். அப்புறம் கீழே இருக்கிற ஏரியாவே எப்படியாவது வெஜிடபிள்ஸ் போட்டுடணும். ஃபஸ்ட்டு டு ஸ்டார்ட் வித் க்ரீன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. சும்மா கீரை சீட்ஸ் எல்லாம் என்னோடய ஃப்ரெண்டு சௌந்தரி அவங்க கொஞ்சம் ஆல்ரெடி கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. அவங்க அது பண்ணிட்டும் இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்க கொஞ்சம் இதுக்கு நடுவில் ஃப்ளவர் ரெமெடி கிளாஸஸ் போயிட்டுருந்தேன். அப்போது அவங்க அங்கே கிடச்சாங்க, அவங்க ஃப்ரெண்டாக. ஸோ அவங்க நட்பு மூலமாக ஒரு சில விஷயங்கள் கிடச்சிது. கீரை விதைகள் அவங்க கொடுத்தாங்க. அப்புறம் எங்கே ஈஸியாக கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கே வாங்கினேன். அப்புறம் நல்லாவே வந்தது, கீரை ரொம்ப நல்லாவே வந்தது. அண்ட் எல்லாேருக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டும் வந்துருச்சு. அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே எல்லாேருக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அதை பிரித்து கொடுக்க ஆரம்பித்தோம். பட் என்னென்னா, ரொம்ப ஹை வால்யூம் போட முடியாமல் போனதுனால எல்லாருக்கும் கொடுக்க முடியல. ஒரு 10 வீடு 20 வீடு அவ்வளோதான் மேக்ஸிமம் கவர் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் புடலங்காய் போட ஆரம்பித்தேன். புடலங்காய் நல்லா வந்தது. அது ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 ஹவுசஸ் கொடுத்துருப்போம், டெஃபினட்டாக நம்புகிறேன். ஒரு 30 வீட்டுக்காவது கொடுத்துருப்போம். 2 புடலங்காய் தான் கொடுக்க முடிஞ்சுது. பட் ஸ்டில் ஓகே கொடுக்க முடிஞ்சுது. அண்ட் கொஞ்சம் புதினா, வீட்டில் என்ன புதினா வாங்குகிறோமோ அந்த காம்பை திரும்ப நட்டு வைக்க ஆரம்பித்தேன். அது நல்லா வந்தது. அதை ஷேர் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் வெள்ளரிக்காய் போட்டோம். அது பேருக்கு ஒரே ஒரு வெள்ளரிக்காய் காய்ச்சது. பூசணிக்காய், ஒரு பெரிய பூசணிக்காய் வந்தது. எல்லாம் 1-2 தான் எடுக்க முடிஞ்சது எனக்கு. ஏன்னா அதை பற்றி ரொம்ப தெரியல எனக்கு. லைக் அது பூச்சி வந்தால் என்ன பண்ணணும், காய் வரலைன்னா என்ன பண்ணணும்,
நிறையா பூ வந்து பூ மட்டும் வாடிச்சுன்னா என்ன பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியல. அதுக்கப்புறம் தேட ஆரம்பித்தேன். சரி இது ஏதோ இருக்குது இதுக்குள்ளே, இது நல்லா பண்ணணும்னு முடிவு பண்ணணும் அப்படின்னா ஏதாவது பண்ணணும் நம்ம முதல்ல, அப்போ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் கிளாஸஸ்ன்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் 1000 rupees per month, 1000 rupees per டே கிளாஸ் அது மாதிரிலாம் இருந்தது. 1000 rupees, 2000 rupees, 5000 rupees அப்படி ஏதோ கொடுத்து ஏதோ கற்றுக்கிட்டேன். பட் ஸ்டில் வேலை நிறைய செய்யணுமேங்கிற பயம் வந்தது. லைக் எங்கே இருந்தாலும் ஓடி ஓடி தேடணும், வாங்கணும், அந்த சாணம் கொண்டு வரணும், கோமயம் கொண்டு வரணும், மண் கொண்டு வரணும், இதெல்லாம் ஒரு பெரிய வேலைன்னு தோணுச்சு எனக்கு. அப்புறம் சரி இல்லை, லக்கிலி எங்கள் ஹவுஸ் கீப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. இப்போ இருக்கிற பீப்புளும் சரி, முன்னாடி இருக்கிற பீப்புள், இப்போ இருக்கிற கமிட்டியில் லதா, இந்திரா, சாவித்ரி, பூங்குடி அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அம்மு, எழில், சாந்தி ஒரு 3 பேர் இருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. அண்ட் மணின்னு ஒரு டெக்னீஷியன், அதுக்கு முன்னாடி ஒரு பையன் இருந்தாப்புல, எல்லாருமே ரொம்ப நல்லா கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. அவங்க எல்லாருமே இறங்கி ஒர்க் பண்ணாங்க. அண்ட் சௌந்தரி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இதில் முழுசாக பார்ட்ஸ் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணோம். பார்ட்ஸில் வெண்டைக்காய் எடுக்க ஆரம்பித்தோம், பாவக்காய் எடுக்க ஆரம்பித்தோம். பாவக்காயும் ஒரு ரீசனபுளாக வந்தது. ஒரு 6, 8, 10 வீட்டுக்கு கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். பாவக்காய் கொடுக்க முடிஞ்சது, பொடலங்காய் கொடுக்க முடிஞ்சது. யார் வீட்டுக்கு பொடலங்காய் கொடுத்தோமோ அவங்க வீட்டுக்கு பாவக்காய் கிடையாது, யார் வீட்டுக்கு பாவக்காய் கொடுத்தோமோ அவங்களுக்கு இது கிடையாது, லைக் புதினா கிடையாது. புதினா யாருக்கு கொடுத்தோமோ அவங்களுக்கு கீரை கிடையாது. அப்படி கவர் பண்ணேன். ஒரு 57 வீட்டுக்கும் எல்லாம் கொடுக்க முடியுமான்னு பார்க்கலான்னு. அண்ட் ஃபஸ்ட்டு ஓனர்ஸ் கொடுக்கணுன்னு ஆரம்பித்தோம். அப்புறமா கொஞ்சம் டெனன்ஸ் கொடுக்கணுன்னு ஆரம்பித்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அப்போ எல்லோரும் சொன்னாங்க இந்த க்ரீன் வாலை வந்து ஒழுங்காக பண்ணுங்கள். ஐ தாட் க்ரீன் வாலில் கூட கொத்தமல்லி போடலாம் அந்த மாதிரி நினச்சேன். ஃபுல்லாகவே கொத்தமல்லியாக போடலாம். நான் இந்த கமிட்டி, இந்த அசோசியேஷன் கமிட்டியில் 4 பேர் இருக்காங்க. பிரசிடெண்ட் நாகராஜன் சார், அப்புறம் ட்ரெஷரர் லிங்கப்பன் சார், அண்ட் செக்ரட்டரி மிஸ்டர் முரளி, அப்புறம் வித்யா பிளாக் செக்ரட்டரி, அண்ட் இவங்க வைஸ் பிரசிடெண்ட்டுன்னு சொல்லிட்டு டாக்டர் கிருத்திகா, அவங்க எல்லாருமே இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து இப்போ நியூ கமிட்டியில் ஸ்ரீமதி சச்சு மேம்னு சொல்லிட்டு சச்சு சந்திரசேகர் அவங்களும் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து இந்த கார்டன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, ஏதாவது நல்லா பண்ணணும், எழில் நல்லா பண்ணுங்கள், நாங்களும் கோஆப்ரேட் பண்ணுறோங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அவங்களும் நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஒரு மாதிரி சரி வால் வந்து டெஃபினட்டாக ஃப்ளார் தான் வேணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க எல்லோரும். ஸோ அப்போ தான் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும்னு ஸோ என்னோடய ஐடியா ட்ராப் பண்ணிட்டேன். வெறும் கொத்தமல்லி போடலாம், புதினா போடலாங்கிற ஐடியா ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ ஃப்ளார்ஸ் வச்சோம். நிஜமாகவே நல்லா தான் இருக்குது. பட் என்ன, நமக்கு யூஸ் பண்ண முடியல, பார்த்து சந்தோஷமாக இருக்கலாம், டிஸ்ட்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு நாள் மார்னிங் சடனாக ஒரு 2-3 days வர முடியல. சடனாக ஒரு நாள் வந்து பார்க்குறேன், அவ்வளோ அழகாக இருந்தது. லக்கிலி இப்போ உங்களுக்கு காட்ட முடியல, இதில் வந்து பூ இல்லை. மார்னிங்கில் நல்லா பூக்குது. ஆக்சுவலாக மார்னிங் ஒரு 6 o'clockலாம் பூக்க ஆரம்பிச்சிருது. அண்ட் மத்தியானம் 2-2:30 வரைக்கும் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் போயிடுது. இப்போ ஷூட் பண்ணுற டைம் 4 o'clock மேலேங்கிறதுனால பூ இல்லை. இப்போ பூவோடு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா எல்லோரும் இங்கே வரணும்னு ஆசைப்படுவீங்க, அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதை பார்த்த உடனே நான் ஃபோட்டோ எடுத்து எங்கள் கமிட்டிக்கு அனுப்பினேன். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். அப்புறம் எல்லோரும் பார்த்தாங்க, எங்கள் குரூப்பில் போட்டாங்க, எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, இன்னும் பெட்டராக பண்ணணும், இன்னும் பெட்டராக செய்யணும்னு. நிறைய பேர் அவங்க ஆக்சுவலாக நான் என்னெல்லாம் பண்ணினேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். லைக் என்னென்னா, இந்த மாதிரி வீக்லி கத்திரிக்காயில் காய் வரல, ஒன்லி பூ மட்டும் வருது. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ, கத்திரிக்காய்க்கு வந்து கொஞ்சம் தயிரில் வந்து நாட்டு சர்க்கரை, அப்புறம் தேங்காய் பால் எல்லாம் மிக்ஸ் பண்ணி, கொஞ்சம் மஞ்சள் பொடியெலாம் மிக்ஸ் பண்ணி அதை நல்லா நொதிக்க வச்சு அதை வாட்டரோட மிக்ஸ் பண்ணி போடணும், அப்போ அது வரும்னு சொன்னாங்க. அண்ட் பூச்சி வருதுங்கும் போது அதுக்கு நிறைய மஞ்சள் பொடி போடணும், அதுக்கு வந்து தயிரோட மஞ்சள் பொடி கலந்து போடணும்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஆரம்பித்தேன்னு சொல்லி நான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ இப்போ எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் பெட்டர் ஆகிடும் எங்கள் கார்டன். இந்த மேபி நீங்கள் இன்னொரு 1 year கழிச்சு வந்து எடுத்திங்கன்னா சிட்டிக்குள்ளே ஒரு நல்ல பேர் சொல்கிற மாதிரி ஒரு கார்டனாக இருக்கும்னு சொல்லலாம். இந்த பசுமை விவசாயம் யூடியூப் சேனலுக்கு வியூவர்ஸ் வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.